அனைத்து தேவேந்திர குல சமுதாய இளைஞர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் பெரியண்ணன் தேவேந்திரன். இன்று இந்த காணொளி எதற்காக அப்படின்னா, நான் இந்த பெரியண்ணன் தேவேந்திரன் தேவமாறு சமுதாயத்துக்கு ஆதரவாக பேசினாரா அப்படின்ட்டு தான் பார்க்க முடியும். நான் என்ன தேவமாறு சமுதாயத்துக்கு ஒரு ஆதரவாக பேசினேன், ஏன்னா அவர் ஒரு பொதுவான தலைவர், தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஒரு ஜெயந்தி விழாவை பற்றி பேசினேன். அதற்காக இந்த நம் தேவேந்திர குல சமுதாய இளைஞர்கள் ஏகப்பட்ட எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏன்னா இந்த தேவேந்திர குல சமுதாயத்து இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், என்னைக்கு நம்ம இப்படியே நம்மளும் இங்கே இருந்துட்டு அவங்களும் அங்கே இருந்துட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறோமோ அது வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறவனுக்கு நல்லா ஒரு குளிர்காயம் தான் இருப்பானுங்க. ஏன்னா ஒரு சந்தோஷத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு தான் அந்த அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள், அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒரே ஒன்று ஒரு கருத்து என்கிட்ட கேட்டார்கள், நீங்கள் தேவர் ஜெயந்தியை பற்றி ஒரு ஆதரவை பேசி கொண்டாட சொல்கிறீர்கள், அவர்கள் மாற்று சமுதாயம் அந்த தேவம சமுதாயத்து இளைஞர்கள் ஏன் ஐயா இமானுவேல் சேகரனை போற்றவில்லை அப்படின்ட்டு கேட்டுக்கிறார்கள். தயவுசெய்து ஒரு சில நம் தேவேந்திர சமுதாய இளைஞர்கள் பரமக்குடிக்கு வாங்க, ஐயா பசும்பொன் இடத்துல இருந்து நம் சமுதாயம் தேவேந்திர உறவுகளும் வருவார்கள், தேவமார் சமுதாயம் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் வருவார்கள். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் அங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் அப்படின்லாம் அந்த காலம் போயிடுச்சியா, தயவுசெய்து திருந்துங்க. ஏன்னா எப்படியுமே நம்ம பழைய பகைங்கிறது அது ஏதோ ஒரு சூழ்ச்சியான அரசியல் சூழ்ச்சியோ ஏதோ ஒரு நடந்துருச்சு, அதை விட்டுட்டு இன்னும் இதுக்கு மேலே நம்ம அரசியல் எப்படி கொண்டு போகணும், ஒரு பொருளாதாரத்தில் எப்படி கொண்டு போகணும், நம்ம ஒரு இணக்கமான ஒரு சமூக தென் மாவட்டத்தில் நம்ம தான் இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம எப்படி கைகோத்து நின்னால் எந்த தலைவர் நம்ம மக்களையும் பாதுகாப்பாக நமக்கு அப்புறம் நம்ம வரக்கூடிய பிள்ளைங்களையும் அந்த குழந்தைகளையும் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டு தயவுசெய்து கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம் தேவேந்திர சமுதாய இளைஞர்கள் ஒரு வன்மத்தோடு இருந்துக்காதீங்க. ஏன்னா வன்மத்தோடு இருந்திருந்து இந்த சொல்லுவாங்களே, பிறப்பு ஒரு முறை தான் இறப்பும் ஒரு முறை தான், ஆனால் நம் பெயர் ஒரு காலம் ஃபுல்லாக நிலைத்து நிற்கணும் அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிருப்பார். அது மாதிரி தான் ஐயா, நம்ம பிறப்புங்கிறது ஒரு முறை தான், இறப்பும் ஒரு முறை தான், ஆனால் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு போனோம் அப்படிங்கிறதான் இந்த உலகத்தில் சொல்லணும். இப்போ இன்றைக்கி நம்ம தென் மாவட்டத்தில் தேவமாரும் தேவேந்திரனும் சேர்ந்துட்டோம் அப்படின்னா வட மாவட்டத்தில் நினச்சி பார்ப்பாங்க, அப்போ அரசியல் காலம் நினச்சி பார்ப்பான். அத்தனை காலம் ஒரு 50 வருஷம் ஆண்டு காலமாக பகையை இருந்தவர்கள் இன்று ஒன்று சேர்ந்துட்டாங்க, நம்ம எங்கிட்டு போய் அரசியல் பண்ணுறது அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க ஐயா. ஏன்னா தயவு செய்து நம்ம தேவேந்திர சமுதாய இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து இந்த வன்மத்தோடு இருக்காதீங்க. ஏன்னா பகை ஒரு பழைய இருக்கும், பகையை கடந்து சாதி மதம் கடந்து ஒரு தமிழனா அனைவருமே ஒன்று சேர வேண்டும். நம் தேவமார் சமுதாய இளைஞர்களும் அப்படி தான், ஏன்னா அவர்களுமே ஒரு ஆதரவு கொடுத்துருந்தார்கள். ஏன்னா அவர்களே ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு பொது தலைவர், ஏன்னா அனைத்து தலைவருமே ஒரு பொதுவான தலைவர் அந்த காலத்தில். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா என் சமூகத்துக்கு என் சாதிக்காக போராடவில்லை, அனைத்துமே நம் நாட்டுக்காகவும் நம் விடுதலைக்காகவும் தான். ஒவ்வொரு தலைவரும் ஒரு தேவமார் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, ஒரு தேவேந்திர குல சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, அவர் அந்த சமூகத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் அவர் நினைத்தது இந்த சாதிக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சதே இல்லை. நம் நாடு விடுதலையாகணும், நமக்கு அப்புறம் வரக்கூடிய பிள்ளைகளும் எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டும் அப்படி தான் நினச்சிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு தயவுசெய்து ஒரு வன்மத்தோடு இருக்க வேணாம் தேவேந்திர சமுதாய மக்கள். இதை மீண்டும் மீண்டும் நம் தேவேந்திர குல சமுதாய இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து மீண்டும் ஒரு வன்மத்தோடு இருக்க வேண்டாம். அதை சார்ந்த நம் தேவமாறு இளைஞர்களுக்கும் என்னுடைய அண்ணனாகவும் நான் தம்பியாகவும் ஒரு சகோதரிக்கு ஒரு தம்பியாகவும் சொல்லுகிறேன், தயவுசெய்து எந்த ஒரு வன்மத்தோடும் இருக்க வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு பிரிஞ்சு போயிட்டோம், ஏதோ ஒரு இதில் மறுபடியும் இருக்கிறோம் அப்படின்னா நல்லபடியாக ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இந்த மண்ணில் ஏதாவது ஒரு புரட்சி செய்துவிட்டு போக வேண்டும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.